ஹலோ கைஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சபரிமலை பெரிய பாதையில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட பிளான் என்னது, எப்படி போய் சேருவோம், அதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காலைல 3 மணிக்கு நாங்கள் எரிமலை ரீச் ஆகிடுவோம். அங்கே போயிட்டு வாபர் மசூதியும், அப்புறம் அங்கே ஒரு ஐயப்ப டெம்பிள் ஒன்று இருக்கும், 2 இடத்துக்கும் போயிட்டு அப்புறம் விடிஞ்சு காலைல டிஃபன்லாம் சாப்பிட்டு தான் மார்னிங் வாக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட் எரிமேலி. கன்னிசாமியாக வரவங்களுக்கு இந்த ஹோலி பவுடரு, அப்புறம் சரங்குத்தி அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்க வாங்கி ஹோலி கொண்டாடி அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு உள்ளே போய் 2 சாமியை தொழுதுட்டு அங்கேருந்து பெரிய பாதை ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டேவோட ஆஃப்டர்நூன் பிரேக் வந்து காளகட்டி. ஸோ இங்கே தான் சிவன் தன்னுடைய காளையை கட்டிட்டு பார்க்க போன இடம் தான் இந்த காளகட்டி சிவன் கோவில். ஸோ அந்த ஞாபகார்த்தமாக இங்கே போய் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு மதியம் லஞ்சு இங்கே தான் முடிப்போம். அதை முடித்து அழுதையில் ஒரு குளியலில் போட்டு அங்கேருந்து கல் எடுத்து கல்லிடங்குண்டில் போட்டுட்டு அங்கே ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் ஆரம்பித்து நைட் ஈவினிங் ஒரு 4:30க்குள்ளே முக்குழியில் ஸ்டே போட்டுருவோம். முக்குழிங்கிற இடத்துல வந்து 3:30 4 o'clock அந்த டோர் லாக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு லாங் பாத். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. அங்கே எலிஃபென்ட்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் எப்போவுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே 4:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அங்கே ஒரு கோவில் இருக்கும். அங்கே ஒரு கோவிலில் வேண்டுதலை போட்டு டின்னரில் முடிச்சு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஆரம்பிப்போம். உங்கள் யூடியூப் சேனலுக்கு தான். செகண்ட் டே இஸ் த டஃபஸ்ட் திங் எவர். ஸோ ஃபஸ்ட் டேயில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுவோன்னா செகண்ட் டேயில் 20 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப ஒஸ்ட்டான ட்ராவல்னால் செகண்ட் டே தான். கைஸ், சபரிமலை சீரீஸில் பார்ட் 3 வீடியோவில் இருக்கீங்க. 1 and 2 பார்க்குறேன்னு போய் பார்த்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி முக்குடிலேருந்து கிளம்பும்போது போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஒரு பாஸ் கொடுத்தாங்க. எதுக்குன்னே புரியலை. அதில் 3 செக் பாயிண்ட் இருந்துச்சு. அந்த 3 செக் பாயிண்டில் போயிட்டு அந்த பாஸை சீல் போட்டு வாங்கிக்கணும். லாஸ்ட் செக் பாயிண்டில் போகும்போது அவங்க அந்த சீலை கலைஞ்சிடாதீங்க, மரக்கூட்டம்னு ஒரு இடம் இருக்கும், சபரிமலை போகணுன்னு தெரியும், அந்த இடத்துல இந்த பாஸை காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் அதை எடுத்துகிட்டு துறைக்காமல் கொண்டு போய் மரக்கூட்டத்தில் காட்டினப்போ எஸ் இட் ஹேப்பன்ட். கூட்டிகிட்டு சாமி பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டாங்க. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி இல்லாதனால க்யூலேயே பம்பையிலேருந்து க்யூ நின்று மறக்க மாட்டேன். மத்தியானம் பம்பையிலேருந்து கிளம்பி நைட்டு 12 மணி ஆனவரும் பார்க்க முடியல, க்யூலேருந்து நின்னோம். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது, ஈவினிங்கே சாமி பார்த்துட்டோம். மாசா. ஹலோ கைஸ், டே 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான திங்னா என்னென்னு தெரியுமா? ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீலிமலை ஏற்றம். அந்த மாதிரி ஒரு ஏற்றம் நீங்கள் ஏறிக்கவே மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையிலேயே. அப்படி சொல்ல மாட்டேன், நீங்கள் ஒரு ட்ரக்கர் அது கண்டிப்பாக நிறைய இடம் போயிருப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான ஒரு ஏற்றம்னா நீலிமலை தான். அந்த ஏற்றத்தை விடையும் அந்த எவ்வளோ தூரம் ஏறுறோமோ அதே தூரம் இறங்க வேண்டியிருக்கும். அந்த இறங்கும்போது காலில் பிரேக் போட்டு இறங்கும்போது ஒரு வலி எடுக்கும் பாருங்கள். ஒரு பியூர் ப்ளஸ்ஸுங்க. ஆனால் வெறிகொண்ட வேங்க மாதிரி கிட்டு நடந்து மதியானமே நாங்கள் பம்பை ரீச் ஆகிட்டோம். ஸோ டே 2 பம்பை ரீச் ஆகிட்டோனாலே ஒரு பெரிய டாஸ்க் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஸோ பம்பையிலேருந்து அப்பாச்சி மேட்டு போயிட்டு பாஸை காட்டிட்டோம், சாமி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சாமி பார்த்த வீடியோ போடுறேன். பை பை. ஹலோ கைஸ், இந்த ஹிஸ்ட்ரி எங்கள் அண்ணன் 22 வருஷம் சபரிமலை போயிருக்கான். ஆனால் ஒரு வாட்டி கூட ஈவினிங் சாமி பார்த்ததில்லை. அந்த பாஸ் இருந்ததுனால இந்த கேரளா கவர்மெண்ட் அண்ட் போலீஸுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். நாங்கள் எவ்வளோ வருஷமாக வேண்டிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, இந்த மாதிரி பெரிய பாதை வரவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி. ஸோ 6:30 நாங்கள் கீழே இறங்கி வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பூஜை நடந்துட்டு இருந்துச்சு, அதை பார்க்க போயிருந்தோம். எப்படியும் அது முடிச்சு அன்றைக்கி கிளம்ப முடியாது. அடுத்த நாள் காலைல தான் நெய்யபிஷேகம் முடிச்சு தான் கிளம்புவோம். ஸோ அது வரைக்கும் அங்கே இருந்த எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அரவண பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோலாம் ஃபுல் வீடியோ லாங் வீடியோஸ் எல்லாம் சேனல் அப்லோட் பண்ணுவேன். ஷார்ட்ஸில் வராது, உங்களுக்கு வேணால் செக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், சபரிமலை சீரீஸில் இது கடைசி வீடியோ. 2023 சபரிமலை போனப்போ இனிமேல் போகக்கூடாது நானும் என் அண்ணன் அப்படி நினச்சோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசி சாமி பார்க்கும்போது எதுவுமே வேண்டவும் முடியலை. ரொம்ப கஷ்டம் தான் ஃபீல் ஆச்சு தவிர. ஆனால் இந்த வாட்டி இந்த அக்டோபர் நவம்பர் வரும்போது எனக்கே தோணுச்சு, மாலை போடு சபரிமலை போகணுன்னு ஒரு தோணுச்சு. அந்த கஷ்டங்கள் என்ன தான் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த வாட்டியும் போகணுன்னு தோணுச்சு. அதனால் இந்த வாட்டி கரெக்டாக 48 நாள் விரதம் இருந்து சபரிமலை போய் ஆண்டவனை பார்த்து வேண்டி எல்லாருக்காக தான் அங்கே வேண்டினேன். அங்கே போனப்போ எதுவும் வேண்ட தோணலை. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டினேன். எல்லோரும் நல்லா இருங்க.
ஹாப்பியாக இருங்க. தத்துவமசி. பை பை.